எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூவ் வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாரிஃப் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே இப்போ என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய இஷ்யூ இப்போ ட்ரம்ப்புக்கு எகெயின் என்னன்னா, அந்த $175 பில்லியன் அதை ஒரு டாரிஃபா கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு அதை ரீஃபண்ட் கொடுக்க சொல்லி கேஸை திறந்த அந்த ரீட்டைலர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து இப்போ 3 US செனட்டர்ஸுமே ட்ரம்புக்கு அகெயின்ஸ்டா போர்க்கொடி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 175 பில்லியன் ரீஃபண்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ட்ரம்புக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா ஒன்று அதை ஆல்ரெடி அவர் செலவு பண்ணிட்டாரு, ரெண்டாவது இதை திருப்பி கொடுத்தாருன்னா மிகப்பெரிய டெபிசிட்ல யூஎஸ் மாட்டிக்கும், அது மிகப்பெரிய சிக்கல்களை யூஎஸ் உருவாக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப் இல்லை. அதே நேரத்தில் கோர்ட்டோட தீர்ப்பை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி டாரிஃப் போட்டது இல்லீகல் அப்படின்னு கோர்ட்டு சொன்னாலுமே உடனடியாக ட்ரம்ப் என்ன பண்ணாரு, வேறொரு சட்டப்பிரிவின் கீழே, அதாவது அந்த வர்த்தக சட்டப்பிரிவின் கீழே 15% டாரிஃபை கொண்டு வந்துட்டாரு. ஸோ டாரிஃபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இந்த சட்டப்பிரிவின் கீழே கலெக்ட் பண்ண டாரிஃபை ரீஃபண்ட் பண்ணியாகணும் அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்லலை. ஓகே, அது தீர்ப்புல அதை மென்ஷன் பண்ணலை. அதனால இந்த ரீஃபண்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் லீகலாக ட்ரம்ப்புக்கு தான் அட்வான்டேஜஸ் அதிகம். பட் அதே நேரத்தில் தார்மீகமாக நிறைய இடங்களில் போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு செனட்ஸ், டெமோக்ராட்டிக் கட்சி செனட்ஸே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த கேஸ் வர்த்தக அமைப்புகளுமே ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்ட் அந்த ரீஃபண்ட்ஸ் கேட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்றாங்க லீகலாக. ஸோ இது ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது உள்நாட்டு பிரச்சனை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் ட்ரம்ப் இந்த 125 பில்லியன் ரீஃபண்ட் கொடுத்தாலும் அது மற்ற நாடுகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா டாரிஃப் இந்தியாவோ சைனாவோ பே பண்ணல, அவன் நாட்டு மக்கள் தான் பே பண்ணி அதை வாங்கியிருக்கான். ஸோ அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் போகும். ஸோ இது குளோபலான இஷ்யூஸ் கிடையாது, இது உள்நாட்டு பிரச்சனை. பட் இது எங்கே பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும்னா, ரீஃபண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் இப்போதைக்கு இல்லை அவருக்கு. பட் ரீஃபண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் வந்தார்னா அமெரிக்கா கஜானால இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லை. அது மறுபடியும் அமெரிக்காவோட குரோத்தை, எக்கனாமியை எல்லாத்தையும் பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அதை ஒரு பக்கம் நம்ம வைப்போம். அது மேற்கொண்டு இந்த ரீஃபண்ட் இஷ்யூ எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ட்ரம்ப்போடைய நேதத்தை வார்னிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வார்னிங் எல்லாம் இல்லை, பயங்கர மிரட்டல் தான் அது. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், கோர்ட்டு தீர்ப்பை காமிச்சிட்டு ஏதாச்சும் நாடு எங்கூட பஞ்சாயத்து பண்ண வந்தீங்கன்னா 2 டாரிஃபை டபுள் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சஸில் தான் ஒரு பயங்கர வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி எந்தெந்த நாடு எந்தெந்த அக்ரிமெண்ட்டுகளை சைன் போட்டு இருக்கோ அந்தந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க மாதிரி டாரிஃபே கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்களை மூவ் பண்ணுறாரு, ட்ரம்ப் தள்ளுறாரு. ஏன்னா 150 நாள் தான் இந்த டாரிஃப் வேலிடிட்டினாலுமே அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் எல்லாத்தையும் கூட்டி இதுக்கு அப்ரூவல் வாங்கிடுவார் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 150 நாள் கழிச்சும் இந்த டாரிஃப் கன்யூ ஆகும். அப்ரூவல் வாங்குற மனுஷன் இந்த 15% டாரிஃப் தான் அப்ரூவல் வாங்குவார் அப்படின்லாம் எனக்கு தெரியல. அதனால சேஃப்டிக்கு இருக்கும்னு ஒரு 500%க்கு சேர்த்து அப்ரூவல் வாங்கினாலும் வாங்கலாம் அந்த யூஎஸோடைய காங்கிரஸை கூட்டி. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டாரிஃபை பொறுத்த வரைக்கும் ஒன்று, இந்த $175 பில்லியன் ரீஃபண்ட் கொடுக்குமா கொடுக்கப்படாதா, கொடுத்தா அது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். கொடுக்காட்டி உள்நாட்டில் ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டான கோஷங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி டாரிஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் மினிமம் 15% டாரிஃப்னு செட்டில் ஆயிடுச்சு. பட் அதுக்கு மேலே டீல் சைன் பண்ணியிருந்த கண்ட்ரிகள்லாம் அதே டாரிஃபை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் தள்ளுறாரு. அதுவும் இந்த வார்னிங் முக்கியமாக இந்தியாவை நோக்கி இருக்குது. இந்தியா கிட்டத்தட்ட அந்த டீல் சைன் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போட்டதை வச்சுட்டு டைரெக்டாக இந்த கோர்ட்டு தீர்ப்பு வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாத ஒழுங்காக சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரம்ப்போடைய தோணி இருந்துச்சு. சரி, இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது பஞ்சாயத்து இந்த ஈரான் யூஎஸோட இஷ்யூ. ஆல்மோஸ்ட் அது கிட்டத்தட்ட பதட்டத்தோட உச்சத்துக்கே ட்ரம்ப் புஷ் பண்ணுறாரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலான விஷயம், ஜெனீவா பேச்சுவார்த்தைக்காக ட்ரம்ப்பும் சரி ஈரானும் வெயிட் பண்ணுது. அங்கே ஏதாவது சும்மான முடிவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பதட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தணிஞ்சிடும். மற்றபடி பதட்டம் எங்கெங்கெல்லாம் ட்ரம்ப் இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா, இராணுவத்தை ஒரு பக்கம் தயார் நிலையில் வைக்கிறத தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய யுஎஸ் தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டார். ஓகே, இது மேலும் பதட்டத்தை தான் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஜெனீவாவோட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியல அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஈரான் நாட்டு அதிபருக்கு அகெயின்ஸ்டாக உள்நாட்டு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரச்சனைகளை பெருசாக்கும்.
ஈரானை வந்து பிரச்சனை என்னன்னா, ஈரானோட பிரச்சனை என்னன்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்மி வச்சிருக்கு, யுஎஸ்ஏ எதிர்த்து சண்டை போடும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அது நடக்கும் நடக்காதுங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த வார் நடந்துச்சுன்னா உடனடியா என்ன பண்ணும்னா, ஈரான் போய் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அங்கிட்டு போய் தடுத்து நிறுத்துவாங்க. உலக அளவுல ஆயில் பற்றாக்குறை ஏற்படும், ஆயில் பிரைஸ் ஹைக் போகும். எந்த நாடுமே எல்லா நாடுகளும் யூரோப்பாகட்டும் இந்தியாவாகட்டும் பிரச்சனையை சந்திக்கும். வேற வழியே இல்லாம அமெரிக்காகிட்ட போய் இந்த வாரம் நிறுத்த சொல்லி கட்டாயத்துக்கு நம்ம எல்லாருமே ஆளாகும். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ ஈரான் யுஎஸ் வார் அப்படிங்கிறது எதை நோக்கி பயம்னா, ரெண்டு பேரும் சரிசமமா இருக்கக்கூடிய ஒரு வார் ஃபோர்ஸை வச்சு சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுல பயம் இல்லை. பயம் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய ஆயில் சப்ளை கட் ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பயம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இது எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் மேஜர் இஷ்யூஸ். ஓகே, ஸோ இதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஆந்த்ரோபிக் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிறைய பேர் இந்த ஏஐ இந்த கம்பெனி அந்த கம்பெனியோடைய கிளாடி ஏஐ பற்றி கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி அடி வாங்க ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ இவங்க ஒரு ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏஐ டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சைனா நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஏஐன்னா உங்களுக்கு தெரியும், ஏஐ வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏஐ வந்து நிறையா டேட்டாக்கள், எவ்வளோ டேட்டாக்கள் இருக்கோ அவ்வளோ டேட்டாக்களை கொடுத்து அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சு அதுக்கான கரெக்டான வேல்யூ எடுத்து கொடுக்கறதுக்கான ட்ரைனிங் வந்து பலகட்ட டேட்டாக்கள் அனலைசிஸை ஏஐ ஒரு ஏஐ உருவாக்குறதுக்கு, ஒரு பெஸ்ட் ஏஐ உருவாக்குறதுக்கு நம்ம பண்ணுவாங்க. ஈவன் நம்ம இந்தியாவிலையும் கூட சாட் ஜிபிடி, ஜெமினை இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, டேட்டாவை கேதர் பண்ணுறது தான். ஓகே, பெர்ப்ளெக்சிட்டி இதெல்லாமே எதுக்காக இந்தியாவில் 1 வருஷம் ஃப்ரீ, 1.5 வருஷம் ஃப்ரீன்னு ஒவ்வொன்றிலையும் ரீசார்ஜில் ஆரம்பித்து, ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணால் அது ஃப்ரீ, ஜியோ ரீசார்ஜ் பண்ணால் இது ஃப்ரீ, ஜெமினை ஃப்ரீ, இது மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறையா டேட்டாக்கள் அந்த ஏஐ ட்ரெயின் ஆகும். எவ்வளோ டேட்டாக்கள் அது அந்த ஏஐ ட்ரெயின் ஆகுதோ அந்த அளவுக்கு அது சுப்பீரியரான ரிசல்ட்ஸை அல்லது பெரிய அளவிலான வளர்ச்சியை அது எட்டும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஆந்த்ரோபிக் வைக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் இவ்வளோ கொடுத்து இவ்வளோ பண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம். ஆனால் அந்த சைனா என்ன பண்ணுதுன்னா, சைனாவோட டீப் சீக்கு இந்த மினி பாக்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே ஏஐ எடுத்துட்டு அதை வச்சுட்டு இவங்க ஏஐ ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது ஏஐ டிஸ்லேஷன்னா என்ன கான்செப்ட்னா, நான் வந்து பெரிய பெரிய டேட்டாக்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஏஐ டெவலப் பண்ணுறேன். இப்போது அந்த ஏஐ நானும் எதுக்கு இவ்வளோ டேட்டாவை வச்சுட்டு நான் ஒரு ஏஐ டெவலப் பண்ணி போட்டி கொண்டு போகணும். சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இவனோட ஏஐயில் நிறையா கேள்வியை கேட்டு 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 அதை வச்சு என்னோட ஏஐயை டெவலப் பண்ணுறேன். இதுதான் கான்செப்ட். இதைத்தான் சைனா கம்பெனிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேட்டர்ன்டாக இருக்குது, லார்ஜ் ஸ்கேல் இருக்குது. இது நார்மலான விஷயம் இல்லை. முக்கியமாக ஆந்த்ரோபிக் என்ன பண்ணுதுன்னா, அந்த டீப் சீக் மேலே தான் சந்தேகப்படுது. ஓகே, அதாவது இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். ஓகே, இது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ். ஓகே, ஒருத்தன் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருவான். அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு இப்படி அப்படின்னு நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம்ல. உதாரணத்துக்கு ஒரு பல கட்ட ரிசர்ச்சுக்கு அப்புறம் மோட்டரை செய்வோம். நம்ம உணர்த்து என்ன பண்ணுவான், அந்த மோட்டரை பிரித்து பார்த்து இப்படித்தானா அப்படின்னு அது 2 நாள் அந்த மோட்டரை இப்படித்தான் செய்யணும்னு கண்டுபிடிப்பான்ல. இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இப்போது சைனா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஆந்த்ரோபிக் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஏஐ யூஸ் பண்ணி அவங்க ஏஐ ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணுறது. ஓகே, அவங்க ஆக்சுவலாக டேட்டா கேதர் பண்ணாமல் இந்த ஏஐ கிட்ட இருந்தே முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை கேட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இதை வச்சு இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுறது. இந்த பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பெருசாகும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது பார்த்தா பொருளாதாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இதில் பொருளாதாரத்துக்கு சம்மந்தம் இருக்குது, இந்தியாவுக்குன்னு முக்கியமான பங்குகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அதிகரிக்கிற பட்சத்தில் உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணுன்னா, யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ கம்பெனிகளோட ஆக்சஸை சைனாக்குள்ளே கட் பண்ணும். இதே மாதிரி நிறைய சிப்புகளோட ஆக்சஸை சைனா கட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணும், இந்த ஏஐ எல்லாம் சைனாக்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதனால் நிறைய அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட் மறுபடியும் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் கான்செப்ட். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஏஐயோடைய இது வந்து இந்தியாவுடைய எஃபெக்டை பொறுத்த வரைக்கும், இந்தியா ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அது நெகட்டிவ் டோனில் தான் பார்க்கப்படுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த ஏஐ நாயம் வந்த ஆரம்பிச்சிலேருந்து அதுவும் அந்த ஏஐ வந்து சாட்பாட்லேருந்து ஏஜெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா சாட்பாட்டா ஏஐ இருக்கிற வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில பெரிய பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏஐ ஆன்சர் சொல்லும், அந்த ஆன்சரை பார்த்துட்டு ஒரு ஹியூமன் வந்து அதை செயல்படுத்துவார். ஆனா இப்ப சாட்பாட்டா ஏஐ இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ ஏஐயோட வளர்ச்சி அப்படிங்கிறது சாட்பாட்டா இல்லை, அது ஏஜென்ட்டா இருக்கு. இப்போ அது ஒரு ஹியூமன் பார்த்து கேள்வி கேட்டு அது ஆன்சர் எடுத்து இங்க ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது டைரக்டா இந்த ஏஐ ஏஜென்ட்டே அந்த வேலையை செய்யும். இப்போ டைரக்டா அதே ஃப்ரேம் ஒர்க்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுவே என்ன தேவைங்கிற அதுவே கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பிடிச்சிடும். ஸோ இதுதான் இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நிறைய அதுவும் குளோபலாக இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரீஸை இப்போ டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸோட வேல்யூ ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு மல்டியரில் இது அல்டி வாங்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐடி கம்பெனிகளோட ஸ்டாக்கு மிகப்பெரிய அளவில் இறங்கிட்டு இருக்கு. பிரச்சனை இந்த ஐடி கம்பெனிகளோட முடிஞ்சா பாதிப்பு இல்லை. இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த ஐடி கம்பெனிகளோட ஸ்டாக் பெருமளவில் இறங்குறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பிரச்சனை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மட்டும் கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்தில் 3,00,000 கோடியை இழந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். இந்த முக்கியமாக இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்லாம் முக்கால்வாசி 10-15% வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஸ்டெடியான க்ரோத்து, டாலருக்கு அகெயின்ஸ்டான ஹெட்ஜு, இந்த மாதிரி நிறைய காரணங்களால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு 10-15% ஐடிக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ நடந்த இந்த பிரச்சனையினால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் மட்டுமே 3,00,000 கோடியை இழந்திருக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ஃபால்னால. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் இழந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்மளோட எஸ்ஐபி பணம் தான். ஓகே, பட் மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் பார்க்கலாம். சரி, அதுலேயும் முக்கியமாக இன்னொரு பஞ்சாயத்துனா, இந்த மாதிரி என்னென்ன மார்க்கெட்டில் பெரிய அளவில் பிரச்சனை நடந்தாலுமே தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து மார்க்கெட்டை முட்டு கொடுத்து காப்பாதுல முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து இந்த எல்ஐசி தான். ஆனால் இந்த ஐடி கம்பெனியோடைய ஃபாலில் எல்ஐசிக்கு மட்டும் 42,500 கோடி ரூபாய் நஷ்டம். ஏன்னா எல்ஐசியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஐடி கம்பெனியோடைய ஃபாலில் எல்ஐசி மட்டுமே இந்த 10-15 நாளில் 42,500 கோடி ரூபாய் இழந்திருக்கு. ஏதோ படத்தில் யார்கிட்ட நம்ம போய் கேட்பேங்கிற மாதிரி மார்க்கெட்டில் எப்பெல்லாம் ஏதோ ஒரு கம்பெனி அடி வாங்குதோ முட்டு கொடுக்கறதுக்காக எல்ஐசி தன்னுடைய ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணும். இப்போ எல்ஐசி நிறுவனங்களுடைய ஃபண்ட்ஸே பெரிய அளவு அடி வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்தக்க ஒரு விஷயம்தான். இந்த பிரச்சனைகளாக ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ குளோபலாக இவ்வளோ பெரிய டென்ஷன் இருக்குது, ஐடி கம்பெனியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, தங்கம் வெள்ளி எல்லாம் ஏறணுமில்ல அப்படின்னா, ஆமாம் ஏறுது, உலகளவில் ஏறுது, இந்தியாவில் ஏறல. ஏன்னா உலகளவில் பிரச்சனை இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால கோல்டெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டடியாக ஏறுது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய டாலருக்கு அகெயின்ஸ்டாக ஐஎன்ஆர் வந்து ரொம்ப வீக்காக பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் ஐடி கோல்டு இந்தியாவில் ஏறுறது அப்படிங்கிறது சிரமம். டாலர் வந்து ருப்பிக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் கோல்டு ஏறாது. ஈவன் தோ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலுமே யூஎஸில் கோல்டு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஏறும். பட் இந்தியாவில் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறுமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகம்தான். டாலருக்கு எகெயின்ஸ்டாக இந்திய ருப்பி பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணல. டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ கோல்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாவில் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சில்வருக்குமே இப்போ டிமாண்ட்ஸ் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கம்மியாயிருச்சு. சைனாவுடைய ஓவரால் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸும் கம்மியாயிருக்கு. ஸோ சில்வருமே பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ அதனால் கோல்டு அண்ட் சில்வர்லையும் பார்த்து நம்ம போகணும். ஒரு பக்கம் இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் யூஎஸ் டாலர் வந்து இந்திய ரூபாய்க்கு எகெயின்ஸ்டாக வீக் ஆகுமா, இல்லை ருப்பியை ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா, நம்மளுடைய மேஜர் எக்ஸ்போர்ட்டரே அதிக அளவில் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்ததே ஐடி கம்பெனி தான். அதுவே இப்போ தர்மடி வாங்கிட்டு இருக்குதுங்க. அதனால் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்ஸும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏஐயோடைய இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு ஆல்ரெடி சைன் பண்ண நிறையா ப்ராஜெக்ட்ஸுவே கிளைண்ட்டு வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கூட ஹியூமன் இவ்வளோ பெரிய செலவு பண்ணி சார்ஜஸ் கொடுத்து ஹியூமன்ஸை எடுத்து வேலையை வாங்குறதுக்கு பொதுவாக ஏன் இது பண்ணக்கூடாது, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஏன் ஏஜென்ட்ஸ் நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிற ஏங்கலில் அவன் பண்ணுறானோ இல்லையோ அதை காரணம் காமிச்சு ஆல்ரெடி சைன் ஆன ஐடி ப்ராஜெக்ட்ஸ்கள்லேயே பேரம் பேசப்படுதா
படுறதா ஐடி நிறுவனங்களுடைய ஊழியர்களை பெரிய அளவில் வெளியே சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஐடி ரெவன்யூ அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம், ஐடி எக்கோ சிஸ்டத்தை நம்பித்தான் இந்தியாவில் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் பெங்களூரில் எடுத்துட்டிங்கன்னா, பெங்களூரில் ஐடி எம்ப்ளாயிஸ் பாதிக்கப்பட்டாங்கன்னா அங்கிட்டு பிஜி கட்டி வாடகைக்கு விடுற ஒரு லேண்ட் ஓனரில் ஆரம்பித்து, வீக்கெண்டில் பப்பு நடத்துகிற பப்பு ஓனரில் ஆரம்பித்து, ஐடி இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி தள்ளு வண்டையில் இட்லி வித்துட்டு இருக்கக்கூடிய பாட்டியோட நிலைமை வரைக்குமே இது பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம ஏதோ ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. நிறையா பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஓவரால் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய இஷ்யூ இது. எனிவே இப்போதைக்கு சினாரியோ பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு இது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு ப்ராஜெக்டுகள் கையிருப்புகள் இருக்குது. ரீரெகுலேஷன் போயிட்டு இருந்தாலுமே ரெவன்யூ பாதிக்கப்படுமே தவிர வேலை இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் புதுசாக ஜாப் எடுக்கக்கூடியது அப்படியே நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி கேம்பஸில் பிளேஸ் ஆனவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் டிலே பண்ணுற சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறதா காலேஜ் சைட்ஸ்லேருந்து நிறைய பேசுகிறாங்க. ஸோ இது பெரிய அளவு இம்பேக்டை அடுத்தடுத்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த Y2K அல்லது .com பபுள் மாதிரி பெரிய பிரச்சனையை உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த ஐடி கம்பெனிகள்லாம் வந்து டெபிட் இல்லை, யாரும் கடனை வாங்கிலாம் வச்சிருக்கல, எல்லாம் சர்ப்ளஸ் கேஷோட தான் இந்த ஐடி கம்பெனிகள்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கி இவங்க நகர்றாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனிகள் சர்வே ஆயிரும். எம்ப்ளாயிகள் புது ரெக்ரூட்மெண்ட்டும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய ஜாப் செக்யூரிட்டின்னு தான் பிரச்சனை. ஸோ அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸஸ் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வெண்டார்ஸ், இந்த பிஜிஸு, இந்த மாதிரியான அதை சார்ந்து ஐடி எக்கோசிஸ்டம் சார்ந்து செயல்படக்கூடிய தொழில்கள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுதான் ஓவரால் நியூஸ். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸு. ஸோ டேட்டாஸ் அப்படின்னா நாளையிலேருந்து டேட்டாஸ் வர ஆரம்பிக்குது. எனிவே பிப்ரவரி எக்ஸ்பிரியை இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு திருப்தியாக முடிச்சிட்டோம். இனி மார்ச் எக்ஸ்பிரியில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்ச் எக்ஸ்பிரியை பொறுத்த வரைக்குமே ஒரு பக்கம் ஈரான் ரஷ்யா இஷ்யூ, இன்னொரு பக்கம் டாரிஃபும் ட்ரம்ப்பும், இன்னொரு பக்கம் இந்த ஐடி கம்பெனிகளுடைய சொதப்பல்கள், இன்னொரு பக்கம் ஏஐயோடைய டெவலப்மெண்ட் அடுத்தடுத்து எந்த பிரச்சனைக்கு கொண்டு வரும்னு தெரியல. ஏன்னா ஏஐ டெவலப்மெண்ட்டில் இது போன மாதம் வரைக்கும் இந்த எடிட்டர்ஸ் தான் எங்களுடைய வேலை போச்சுன்னு புலம்பிகிட்டு இருந்தான். அதுக்கு முந்தின மாதம் இந்த ஃபோட்டோவில் வரும்போது கிபிலி அந்த ஃபோட்டோவில் வரும்போது இந்த பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் புலம்பிகிட்டு இருந்தான். இப்போது நம்ம அடுத்தது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸை அந்த புலம்பல் தாவி இருக்குது. மேற்கொண்டு இந்த ஏஐ யார் அதில் புலம்பு வைக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது சொசைட்டிக்கு தேவையான ஒரு வளர்ச்சி தான். பட் இது கூட சேர்ந்து மற்றதும் வளரணும், அல்லது மற்ற அப்கிரேடேஷனும் சொசைட்டி பாதிக்காமல் இது வளர்ச்சி நோக்கி நகர்த்த வேண்டியது கட்டாயமாகுது. ஏன்னா இந்த மாதிரியான வளர்ச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நார்மலாக செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் டெலிஃபோன் புத்து வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அளவிலான நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு காலத்தில் டெலிஃபோன் புத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் மனதில் மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருந்துச்சு. எஸ்டிடி புத்து வச்சுருப்பான். ஒரு 10 ஃபோனு, காயின் ஃபோனு, எஸ்டிடி புத்திவே தன்னுடைய தொழிலாக அமைச்சுக்கிட்டு இருந்தவங்க இருந்துச்சு. அதில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சு. அதிலிருந்து அதை பண்ணிட்டு இருந்த மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்டை பேன் பண்ணும்போது அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மக்கள் நகர்ந்தாங்க. சினிமாவிலிருந்து ஓடிடி நோக்கி நகரும் பொழுது எப்படின்னு மார்க்கெட் நம்ம மார்ச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் ஒரு அப்கிரேடேஷன். ஓகே, இது பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியம் இங்கே. சரி, மார்க்கெட் எப்பவும் போல் வேல்யூஸை பேசிடலாம். ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இது பார்த்துருவோம். நம்ம முதல்ல பிப்ரவரி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பிரைமரி முதல்ல நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பேசிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிப்ரவரி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைலேருந்து மார்ச் எக்ஸ்பைரி தான் ஓப்பனில் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்ச் எக்ஸ்பைரியில் தான் ஓப்பன் ஆகும். அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிப்ரவரி எக்ஸ்பைரியோடைய மூவா பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் பிரைமரி சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆகுது. பிரைமரி சப்போர்ட்டான 25,688 கீழே தான் ஓப்பன் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,632 கீழே தான் ஓப்பன். மார்க்கெட்டோட ஹையே ஆல்மோஸ்ட் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆன உடனே செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி பொசிஷன் லெவலான 25,742
472 அச்சீவ் பண்ணுது. பிரைமரி சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆகுது. இன்ட்ராடோடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இன்ட்ராடே செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி பொசிஷனடான 25,472 அச்சீவ் பண்ணுது. 25,472 ஹோல்ட் பண்றதுக்கு தான் புல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஒரு 12 மணி வரைக்குமே அதை ஹோல்ட் பண்றதுக்கான எல்லா அட்டம்ப்ட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அந்த 25,472ல புல்ஸ் தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா 12 மணிக்கு மேல 25,472 பிரேக் பண்றாங்க பியர்ஸ். அதை பிரேக் பண்ணினதுக்கு அப்புறம் அதை தாண்டி மறுபடியும் மார்க்கெட்டை பியர்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. மார்க்கெட் அதுக்கு கீழே தான் ஃபர்தரா புஷ் பண்ணாங்க. ஈவன் க்ளோஸுமே 25,472 சொல்லக்கூடிய பொசிஷனருக்கு கீழே தான் பிப்ரவரி எக்ஸ்பிரியே முடிச்சிருக்கிறாங்க 25,423 ரேஞ்சுகளில். ஸோ ஓவராலாக ஆல்மோஸ்ட் நம்ம பியர் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருந்தோம், ரூல் த்ரீல இருந்தோம். அண்டு ஈவன் ட்ரம்ப்போடைய சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்த பொழுதும் கூட 25,728 நம்ம கிராஸ் பண்ணல. இன்னைக்கு 25,668க்கு கீழே ஓப்பன் ஆகி 25,472 பொசிஷனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கும். பிப்ரவரி எக்ஸ்பிரி இதோட முடியுது. அதே நேரத்தில் மார்ச் எக்ஸ்பிரியை பொறுத்த வரைக்குமே ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்குமே ஃப்ரீ டே. இது எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவுக்கு நம்ம நிறைய தடவை இதை பேசியிருக்கோம். ஃப்ரீ டே அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் பிப்ரவரி எக்ஸ்பிரியின் அடிப்படையில் வேல்யூஸை கால்குலேட், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை கால்குலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மார்ச்சினுடைய இன்னையோட பிப்ரவரி எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. மார்ச்சினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு மார்ச்சினுடைய ஃப்ரெஷ் பொசிஷனிங் டேட்டா வேணும், இன்னொரு ரோல் ஓவர் டேட்டாவும் வேணும். அதனால நாளைக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் மார்ச்சினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நாளைக்கு மார்ச் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் நம்ம ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்துவோம். ஸோ ஆக்சுவலாக அந்த பிப்ரவரியோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டோட வேலிடேஷன் இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அதோட தாக்கம் மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் மார்ச்சோடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கையில் இருக்காது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அந்த எக்ஸ்பிரியை ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லுவோம். பெருமளவில் மார்க்கெட்டு ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் கிரியேட் ஆகும். பிப்ரவரி லெவல்ஸோட தாக்கம் மட்டும்தான் இருக்கும். மார்ச்சோட லெவல்ஸ் கையில் இருக்காது. ஸோ நாளைக்கு முடிச்சதுக்கப்புறம் மார்ச்சோட லெவல்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்ச் எக்ஸ்பிரியோடைய மூவை பொறுத்த வரைக்குமே மார்ச் எக்ஸ்பிரி காலையில் ஓப்பன் ஆன உடனே கிட்டத்தட்ட 10 o'clockலேயே அந்த பிரைமரி சப்போர்ட் அல்லது மந்த்லி சப்போர்ட்டான 25,688க்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆனதுமோ ஆல்மோஸ்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆனால் பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்ச் சீரீஸை டிஃபெண்ட் பண்ணி வித்தின் 10 o'clockலேயே 25,688 சொல்லக்கூடிய அந்த பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மார்ச் சீரீஸில் பியர்ஸ் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் அந்த 25,688க்கு கீழே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு புல்ஸ் அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபைட்டு 9:30 மணியில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 11:30 12 மணி வரைக்குமே அந்த ஃபைட் போச்சு. ஒவ்வொரு கேண்டிலையுமே மார்க்கெட்டை மேலே புல்ஸ் புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க 25,688க்கு மேலே. ஆனால் ஒவ்வொரு கேண்டிலையும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு கேண்டிலையும் எக்ஸாக்டாக 25,688 டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே பிஎஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணாங்க. அப்புறம் பிரச்சனைகள் இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 25,632. அதை அங்கே பேஸாக வச்சு தான் புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ண உடனே அடுத்த இன்ட்ராடே சப்போர்ட்டை வந்துருச்சு நம்மளுக்கு மார்க்கெட். அடுத்த இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,562 அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். 25,611. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சுவலாக நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம பிப்ரவரி லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம். மார்ச்சோடைய லெவல்ஸ் நாளைக்கு சாயங்காலம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட்டினுடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,632. அதுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோமா 25,688, 25,728. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷனர்கள் 25,982 அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182. அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,758, 25,832. பிரைமரி சப்போர்ட் வந்து 25,558. அது கீழே பொசிஷனர்கள் 25,472 அண்டு அது கீழே இருக்கக்கூடிய அடுத்த மந்த்லி சப்போர்ட் 25,232. அண்டு இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 528, 25,432, அப்புறம் 25,362 அடுத்தடுத்த மந்த்லி இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தாங்கள் அறிந்ததே பியர்ஸ் வந்து டிஃபென்ஸ் பொசிஷனை கண்ணா பின்னான்னு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை.
அதுலேயும் அவங்க முக்கியமாக அவங்களோட பொசிஷன்ஸ் எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொசிஷன்களில் 400 450 ரேஞ்சுகள் வரைக்குமே அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. 472 பொசிஷன்களில் 400 450 வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு கீழே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணல. அதெல்லாம் சொற்ப எண்களிலே உள்ளன. பட் அவங்க கம்மியெல்லாம் பண்ணல. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சொற்ப எண்களில் தான். டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பியர்ஸை பொறுத்த வரைக்கும். புல்ஸை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. 500 450 வரைக்குமே அந்த பொசிஷனில் 472 வரைக்குமே டிஃபென்ஸ் குரல் கம்மி பண்ணல அவங்க. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் பெரிய அளவில் புல்ஸ் கிட்ட இல்லை. அதுவும் இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். நைட்டு ட்ரம்ப் பேசுவார், காலையில் ட்ரேடர்ஸோட மனநிலை மாறும். தயவு செஞ்சு காலையில் ஒரு தடவை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெண்டன்ட் டு சேஞ்ச். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸோட மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டேட்டாவாக நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு பிப்ரவரி பேசிடுவோம். காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது காலையில் ஓப்பன் ஆகும்பொழுதே சிங்கோட எண்ட் பாயிண்ட் கீழே, சிங்கோட எண்ட் பாயிண்ட் வந்து பிரைமரி மந்த்லி சப்போர்ட் வந்து 61,132 ஓப்பன் ஆகும்பொழுதே 61,110 இதில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது சிங்கோட எண்ட் பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே கன்சால்டேஷன் ரேஞ்ச் அது. ஓப்பன் ஆன உடனே மறுபடியும் சிங்குக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. பட் அவங்களுடைய அட்டம்ப்ட் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சிங்கோட எண்ட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சு. சிங்குக்கு மேலே மறுபடியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 11 மணி 12 மணி வரைக்குமே புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. பட் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 23232 அப்புறம் பிரைமரி சப்போர்ட்டான 61158 பிரேக் பண்ணி சிங்குக்கு கீழே மார்க்கெட்டை பியர்ஸ் புஷ் பண்ணாங்க. சிங்குக்கு கீழே புஷ் பண்ணாங்க. அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 60,872 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நோக்கி பியர்ஸ் புஷ் பண்ணாங்க. மறுபடியும் அந்த சிங்கோட அடுத்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,872 ரீச் ஆனோடனே மறுபடியும் புல்ஸ் அங்கே டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போன மார்க்கெட்டை எக்ஸாக்டாக 61,132லையும் 61,158 சொல்லக்கூடிய அந்த பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட்டில் அழகாக பேஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிப்ரவரி சீரீஸை வந்து கன்சால்டேஷன் சிங்கை கம்ப்ளீட் பண்ணி கன்சால்டேஷன் ரேஞ்சஸில் தான் பிப்ரவரி சீரீஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே மார்ச் சீரீஸில் இன்னைக்கு எப்படி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்ச் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால இமீடியட்டாக சிங்கோட அப்பரண்டான மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 61,772 நோக்கி மார்க்கெட்டை புல்ஸ் புஷ் பண்ணுறாங்க. 61,772 கிட்ட போன உடனே மறுபடியும் பியர்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். டிஃபெண்ட் பண்ணி நேராக மார்க்கெட்டு கீழே வருது. கீழே எது வரைக்கும் மார்க்கெட்டை கீழே பியர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, இங்கே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 61,232லையும் பிரைமரி சப்போர்ட் 61,158லையும் புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் அதே சிங்கிக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 61,432. அதுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 61,778, 62,228, 62,758. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் வந்து 61,358. இதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 61,132, 60,872, 60,318. இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பீரிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி புல்சிங்குக்குள்ளம் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு பொசிஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கம்மி பண்ணாமல் இருக்காங்க. புல்ஸோட பொசிஷன்லாம் வெறும் 0 பாயிண்டில் தான் முக்கால்வாசி இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு ரெண்டு பேரும் பொசிஷன்ஸை கம்மி பண்ணாமல் லைட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இங்கே பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பெரிய ஓஏ சேஞ்செல்லாம் எதுவும் இல்லை. எனிவே வேல்யூஸ் எல்லாம் ஓரளவுக்கு தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இன்னைக்கு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நிறைய கதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். அது ஃப்ளோவில் அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்ரெஷ் பொசிஷன் நடக்கும். மார்ச் எக்ஸ்பிரி தொடங்குது. மார்ச் எக்ஸ்பிரி வெறும் நிறைய பஞ்சாயத்துகளோட தொடங்குது. அதுவும் இயரண்டு வேறு. இது இயரண்ட் மந்த் வேறு. மந்த்து கடைசியாக இவங்க இந்த பதட்டத்தை வேறு க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அது இதுன்னு அதை வேறு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மார்க்கெட்ஸ் எப்பவும் போல் ஹெட்ஜஸ் எடுத்து லெவல்ஸில் டிசிப்ளினாக ஹேண்டில் பண்ணுங்கள். டிசிப்ளினும் ஹெட்ஜஸும் இல்லாமல் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் தொடர்ந்து லாஸஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ வித் ஹெட்ஜஸ் டிசிப்ளினாக பார்ப்போம். நம்ம நாளைக்கு மறுபடியும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ்.